அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 7 மாதங்களை முடித்து 8வது மாதத்திலும் 4வது நாள் காலை வேளையில் அவருடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து தேவ கிருபையின் ஆசீர்வாதங்களை அவருடைய வாக்குத்தத்தங்களை கொண்டு சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பகுதி. உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, தேவாதி தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்த நல் வார்த்தைகளை இந்த மாதத்திலே நமக்கு நிறைவேற்றி தர அவர் வல்லவராயிருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் வழிநடத்தினவர் இந்த மாதத்திலும் அவர் உங்களோடு இருந்து அவர் உங்களுக்கு சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நல் வார்த்தைகளையும் நிறைவேற்றி தந்து உங்களை பலப்படுத்தி நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் ஜெகோவாயிரை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் நன்மையும் செம்மையுமாய் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரித்து பின்பு கர்த்தரை விட்டு பின்மாற்றத்துக்குள் போய்விட்டார்கள். எனவே அவருடைய வாழ்க்கையில பல போராட்டங்களையும் யுத்தங்களையும் சந்தித்தார்கள். 70 வருஷம் சிறையிருப்பு பாபிலோனில் நிறைவேறின பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவர்களை சந்தித்தது. அந்த நல் வார்த்தையை தேவன் அவர்களுக்கு நிறைவேற்றினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் தேவன் உங்களுக்கும் சொல்லிய நல் வார்த்தைகளையும் நிச்சயமாய் நிறைவேற்றும் தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. அவர் சொன்ன நல் வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடிக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட, என் வாழ்வில் அநேக வருடங்களாய் காத்திருக்கிறேன், என் வாழ்வில் தேவன் சொன்ன வார்த்தை இன்னும் நிறைவேறவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கலாம். தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி தருவார். யாக்கோபு தனித்து விடப்பட்டவனாய் வனாந்தரத்திலே தவித்த போது ஒரு கல்லை தலையின் கீழ் வைத்து படுத்திருந்த யாக்கோபை சந்தித்து தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தின தேவன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அதை பார்க்கிறோம். இந்த மாதம் உங்களையும் சந்தித்து சொல்லும் வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்கிறார். தேவாதி தேவன் உங்களுக்கு சொல்லும் வார்த்தைகள் தாமதித்தாலும் நிச்சயமாய் அது நிறைவேறும். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான், தேவன் அதை நிறைவேற்றினார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, தேசம் முழுவதும் பஞ்சம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி விதையை விதைத்தான் ஈசாக்கு. சர்வ வல்லருள்ள தேவன் தமது வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அடையாளம் 100 மடங்கு பலனடைந்தான். இன்றும் சூழ்நிலையை பார்க்கும் போது இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும் என்ற சந்தேகம் எழும்பலாம். ஆனாலும் தேவ வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார். மரியாள் கூட தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு அவரின் நல் வார்த்தைகள் வாக்குத்தத்தமாய் வரும்போது அவைகளை நிறைவேற்றி தருகிற தேவனாயிருக்கிறார். மரியாள் அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்தாள். தேவன் அவள் மீது சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். இன்னும் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பும் போது செத்து போன கற்பம் ஜீவன் பெறும், மரித்து போன ஜீவனற்ற சரீரம் ஜீவன் பெறும், உலர்ந்து போன எலும்புகள் சேனையாய் நிற்கப்பட்ட தேவனுடைய ஒரு வார்த்தை போதும். தேவனுடைய வார்த்தை எண்ண முடியாத காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும். 100க்கு அதிபதி சொன்னான், ஒரு வார்த்தை மாத்திரம் போதும் என்று. அந்த வார்த்தை சுகத்தை கொண்டு வந்தது. இன்னும் கர்த்தரால் உங்களுக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் வேதனையுடன் இருக்கிறீர்களோ, தேவன் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பேர் என்றவர்
நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய முற்பதாவான ஆபிரகாம் தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் மகனான ஈசாக்கை பலிபீடத்தின் மீது அர்ப்பணித்தது போல நீங்கள் தேவ பலிபீடத்திலே உங்கள் பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணுங்கள். அப்பொழுது தேவன் ஈசாக்கை பலிகை பெருக பண்ணினது போல உங்கள் பிள்ளைகளையும் பெருக பண்ணுவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தம்மை அர்ப்பணிக்கும் போது அவருடைய வார்த்தைகள் உங்கள் மேல் வந்து வலிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். எப்பத்தா என்று தேவன் சொன்ன உடனே கொன்னவாயும் செவிட்டு காதும் திறக்கப்பட்டது. அதுபோல உங்கள் வாழ்விலும் அடைக்கப்பட்டுள்ள எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்களும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான கிருபையை தேவன் உங்கள் மேல் வைப்பார். தேவன் எப்பத்தா என்று சொல்லும் போது உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறக்க பண்ணுவார் என்பதை விசுவாசத்தோடு அறிந்து காத்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வாசிக்கிறோமே. அந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே அவர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றி தர அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய ஒரு மாதத்தை காண செய்த தேவன், இந்த புதிய மாதத்திலே உடைய வாக்கு தத்தமுள்ள வார்த்தைகளை நிறைவேற்றி தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். அதை நிறைவேற்றி தந்து உடைய மேலான நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எப்பத்தா என்ற உடனே அடைக்கப்பட்ட செவிகள் திறந்தது போல இந்த நாட்களில் திறக்கப்படாத உள்ளங்கள் திறக்கப்படும்படி எப்பத்தா என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உன்னத கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த மாதத்தை அவர்களுக்கு நன்மையாக்கி தரும்படியாக செபிக்கிறோம். உன்னத கரம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனங்கள் மாற்றப்படட்டும், சுகவீனங்கள் விடுதலை உண்டாகட்டும், நன்மையின் வாசல்கள் சுதந்திரிக்கப்படட்டும். எல்லா மகிமையுமாக்கு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.